நைட் ஆஃப் த 9 கிங்டம்ஸ் உடைய ஃபைனல் எபிசோட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம். ஏன் 9 கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா சொல்கிறேன். ஆஃப்டர் த ஃபைட் பேலார் செத்ததுக்கு டங்க் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. டங்குக்குள்ளேயுமே வந்து அந்த ஒரு கில்ட்னஸ் இருக்கும். தட்ஸ் வை வந்து பேலாருடைய ஃபினரலுக்கே வந்து டங்க் லேட்டாக தான் போவார். அங்கே வச்சு தான் பேலாருடைய பையன் வலாரை மீட் பண்ணுவார். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். பேலார் வந்து ஃபைட்டில் யூஸ் பண்ண ஆர்மர் வந்துட்டு வலாருடைய இது. இந்த ஆர்மர் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது தான். ஒருவேளை பேலார் வந்துட்டு அவருடைய ஆர்மர் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா மேபி உயிரோடு இருந்திருக்கலாம். ஸ்டார்டிங் சீனே வந்துட்டு லைனல் பராத்தியன் வந்துட்டு டங்க் வந்து அவரோட கூப்பிடுவார். பட் டங்க் வந்துட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். அண்ட் மேக்கர் வந்துட்டு டங்க் கிட்ட எக்கை வந்து நீங்கள் உங்கள் ஸ்குவாராக வச்சுக்கோங்க, சம்மர் ஹாலில் இருந்து நீங்களும் ட்ரைனிங் எடுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது டங்க் வந்துட்டு சம்மர் ஹாலில் இருக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டார். அதுக்கு தான் மேக்கர் வந்துட்டு என் பையன் வந்து ஒரு நாடோடியாக வளர்றதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு மறுத்துருவார். டங்க் தனியாக கிளம்பும்போது அந்த இடத்துக்கு எக் வருவான். எக் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லுவான். பைபிளில் போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் சீனில் வந்துட்டு மேக்கர் வந்து எக்கை காணான்னு தேடிட்டு இருப்பாப்ல. எக் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் டங்க் வந்துட்டு இந்த 7 கிங்டம்ஸில் நம்ம எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எக்கு தான் சொல்லுவாப்ல இது 7 இல்லை சார் 9 கிங்டம்ஸ் அப்படின்ட்டு. எப்படி 9 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகாந்த கான்குரர் வந்து ஃபஸ்ட்டு வெஸ்ட்ராஸுக்கு வரும்போது இது 7 ராஜ்யங்களாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து ரிவர்ஸ் லேண்டும் அயன் லேண்டும் ஒன்றா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு 2 லேண்டாக வந்துச்சு. அப்புறம் கிரவுன்ஸ் லேண்ட் உள்ள வந்துச்சு. டோட்டலாக எண்ணி பார்த்தீங்கன்னா 9 லேண்ட் இருக்குது. ட்ரெடிஷன் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லையுமே கூட 7 கிங்டம்ஸ்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் சீன் 2 பேரும் போகும்போது கூடவே சார் ஆர்லனும் போகிற மாதிரி இருக்கும். ஆர்லன் வந்து பாதியோட திரும்பிடுவாப்ல. ஸோ அங்கேயே அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த சீசன் வந்து அடுத்த வருஷம் தான் கவலைப்படாதீங்க. கேப்பில் வந்துட்டு ஜூன் மந்தில் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ஸ் வருது. அண்ட் ஏப்ரல் மந்தில் எல்லாருடைய ஃபேவரட்டான ஃப்ரம் சீரிஸ் வருது. நமக்கு நிறையா கான்டென்ட் கிடைக்கும். பார்க்கலாம்.